ஹாய் ஆல். ஸோ நாம் வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் பேஸ் பண்ணி அனாலிசிஸ் பார்த்துட்ருக்கோம். இது வந்து ஜென்ரல் ஸ்டடீஸ் மட்டும் பார்க்குறோம். அதே மாதிரி நம்ம வந்து ஜென்ரல் இங்கிலீஷ்க்கு வெறும் கிராமர் பார்ட் மட்டும் பார்த்துருக்கோங்க. ஸோ அதையும் பார்த்துக்கோங்க. நம்ம கிட்ட 20 டெஸ்ட் இருக்குது ஜென்ரல் இங்கிலீஷுக்கு. ஸோ அதோடைய மொத்த டோட்டல் காஸ்ட் பார்த்தீங்கன்னா ₹419. ஸோ யாராவது ஜாயின் பண்ண நினச்சிங்கன்னா இந்த ஜிபி நம்பருக்கு பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ மொத்தம் 2000 கொஸ்டின்ஸ் வந்து உங்களுக்கு தரப்படும். கண்டிப்பாக உங்களுக்கு வந்து இந்த மினிமம் டைமில் வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அட்டன் பண்ணி பாருங்கள். ஸோ நம்ம ஏற்கனவே வந்து 25 கொஸ்டின் பார்த்தாச்சு. அடுத்து 25 கொஸ்டின் பார்ப்போம். The Barbary Kingdom and Vijayanagara Empire clashed frequently over the territory of Dash. பாமணி சாம்ராஜ்யமும் விஜயநகர பேரரசும் அடிக்கடி டேஷ் நிலப்பகுதிக்காக மோதிக்கொண்டனர். ஸோ இது எதுக்காக பாருங்க, பாமணியும் விஜயநகரம் இரண்டுமே வந்து இந்த எம்பேருமே வந்து பார்த்தீங்கன்னா ரைச்சூர் தோப்னு சொல்லக்கூடிய அது வந்து ஆற்றுப்படுகை. அங்கே வந்து ஆறுகள் வந்து இருக்கும். அப்போ ஆறுனாலே அங்கே வந்து வளமான மண் இருக்கும். அப்போ விவசாயம் நல்லா செழித்தோங்கும். ஸோ அதனால நல்ல வந்து வருமானமும் கிடைக்கும், டேக்ஸும் கிடைக்கும். ஸோ அதனால் பாமணி கிங்டமும் விஜயநகரம் கிங்டமும் ரைச்சூர் தோப்காக வந்து அடிக்கடி சண்டை போட்டுப்பாங்க. ஓகேங்களா? ஸோ நிறைய ப்ரீவியஸ் கொஸ்டின் பாருங்க, அதுலேருந்து நிறைய கேள்விகள் வரலாம். முகமது ஷா 3 ஆஃப் பாமணி சுல்தான் விஜய் வாஸ், அதாவது பாமணி சுல்தானை சேர்ந்த 3ஆம் முகமது ஷாவின் அமைச்சராக இருந்தவர் யாருன்னா முகமது கவான். ரொம்ப ரொம்ப ஃபேமஸான பர்சன். அதாவது முகமது ஷா 3ஆம் முகமது ஷா பேரளவில் மட்டும் அரசராக இருந்து இது ஃபுல்லாமே வந்து அந்த என்டையர் பாமணி சுல்தானுமே வந்து பார்த்தீங்கன்னா யார் வந்து கவர்ன் பண்ணியிருப்பாருன்னு பார்த்தீங்கன்னா முகமது கவான் தான். அவருடைய தலைமையில் வந்து அந்த ஆட்சி நடந்திருக்கும். ஓகேங்களா? அப்போ முக்கியமான அரசர் பார்த்தீங்கன்னா முகமது கவான். அடுத்ததான் நேம் த சுல்தான் ஆஃப் டெல்லி ஹூ அசியூம் த டைட்டில் ஆஃப் சிக்கந்தர் ஐ சானி. ஸோ இதெல்லாம் நம்ம புக்கில் கிடையாது, பார்த்துக்கோங்க. சிக்கந்தர் ஐ சானி அப்படின்னு சொல்லக்கூடிய யாருக்கு டைட்டில் அப்படின்னு பார்த்தா அலாவுதீன் கில்ஜிக்கு வந்து இந்த டைட்டில் வந்து இருந்திருக்கு. ஓகேங்களா? அப்போ சிக்கந்தர் இசானி என்ற பட்டத்தை கொண்ட டெல்லி சுல்தானின் பெயர் என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா அலாவுதீன் கில்ஜி அவர்கள். அடுத்ததான் வாட் வாஸ் த ஃபர்ஸ்ட் நேம் ஆஃப் த ஆல் இந்தியா கோர்ட் எஸ்டாப்ளிஷ் அண்டர் த ஆக்ட் ஆஃப் 1935. இந்திய அரசு சட்டம் 1935 படி தேசிய அளவில் நீதிமன்றமானது நிறுவப்பட்டது. அதனுடைய பெயர் என்னன்னு கேட்குறாங்க. அப்ப இதுல இருந்து 2 பாயிண்ட் தெரியுது. ஆல் இந்தியா கோர்ட் எஸ்டாப்ளிஷ் எந்த ஆக்ட் படி, எந்த சட்டத்தைப்படி 1935. ஓகேங்களா? இது ஒரு இன்ஃபர்மேஷன். அதே மாதிரி அதோடைய பெயர் என்னவா இருந்துச்சுன்னா ஃபெடரல் கோர்ட் ஆஃப் இந்தியா, இந்திய கூட்டாட்சி நீதிமன்றம். ஓகே, அடுத்த பாருங்க. ஆர்டிகல் 263 கண்டெம்ப்ளேட்ஸ் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆஃப் அன் இன்டர் ஸ்டேட் கவுன்சில் 2. அதாவது அரசியல் சட்டப்பிரிவு 263 மாநிலங்களுக்கு இடையான குழுவை உருவாக்கியதன் நோக்கம். எதுக்காக இந்த இன்டர்ஸ்டேட் கவுன்சில் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க? இப்போ ஷரத்து 263 படி எதுக்காக இதை வந்து குழுவை உருவாக்குனாங்க கேட்குறாங்க. ஸோ அதுக்கான ஆன்சர் பாருங்க. மாநில அரசுகளுக்கு இடையிலும் ஒன்றிய மற்றும் மாநில அரசுகளுக்கு இடையிலும் வலிமையான ஒத்துழைப்பினை ஏற்படுத்தி ஒருமைப்பாட்டை வலியுறுத்த. அப்ப ஸ்டேட்டு சென்ட்ரு ரெண்டுமே வந்து அதோடைய கோஆர்டினேஷனாக வந்து இருக்கணும் அப்படின்றதுக்காக இதை வந்து ஃபார்ம் பண்ணுது. அப்போ பாருங்க 263 2 3 சேர்ந்தா 6. இப்போ 2 3 6 நடுவில் போட்டுக்கோங்க. அப்போ 2 3 என்னது 6 சேர்த்தானது நான் மல்டிபிள்னு சொல்லிட்டேன், சாரி சேர்த்துன்னு சொல்லிட்டேன், மல்டிபிள் பண்ணேன். இப்போ 2 3 6. அப்போ ஒரு க்ளூ ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ எஃபெக்ட் கோஆர்டினேஷன் பிட்வீன் த ஸ்டேட்ஸ் அண்ட் பிட்வீன் சென்டர் அண்ட் ஸ்டேட்ஸ். அடுத்ததான் கன்சிடர் த ஃபாலோயிங். கூற்றுகளை கவனிக்க. அசோக் மேத்தா கமிட்டி, எல்எம் சிங்வி கமிட்டி, பல்வந்த் ராய் மேத்தா கமிட்டி, இந்த கமிட்டி எல்லாமே வந்து குரானாலஜி படி வந்து வரிசைப்படுத்த சொல்றாங்க, கால வரிசைப்படுத்த சொல்றாங்க. முதல்ல இந்த கமிட்டிஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பஞ்சாயத்து ராஜுக்காக வந்து ஃபார்ம் பண்ண குழுக்கள். அது முதல்ல நினச்சிக்கோங்க. பஞ்சாயத்து ராஜுக்காக வந்து ஃபார்ம் பண்ண கமிட்டிஸ் தான் வந்து இதெல்லாம். ஓகேங்களா? ஸோ அசோக் மேத்தா வந்து பார்த்தீங்கன்னா 1977 ஃபார்ம் பண்ணாங்க. அசோக் மேத்தா இதில் எழுத முடியாது, அதனால சொல்கிறேன். 1977 வந்து ஃபார்ம் பண்ணாங்க. ஒரே நிமிஷம். இதில் எழுத முடியாது நினைக்கிறேன். ஓகே, ஸோ அப்போ 1977 வந்து அசோக் மேத்தா கமிட்டி. அடுத்த பார்த்தீங்கன்னா எல்எம் சிங்வி கமிட்டி 1986. 1977 அசோக் மேத்தா, எல்எம் சிங்வி கமிட்டி 1986, பல்வந்த் ராய் மேத்தா கமிட்டி 1957. ஓகேங்களா? அப்போ 1957 தான் ஃபர்ஸ்ட் வரும். அப்போ பல்வந்த் ராய் மேத்தா கமிட்டி 1957, ஸோ தேர்டு. ஓகேங்களா? அடுத்ததான் 1977 அசோக் மேத்தா கமிட்டி. அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா 1986 என்னது எல்எம் சிங்வி கமிட்டி. அப்போ 312 தான் ஆன்சர். அடுத்ததா which of the following articles provide for the impeachment of the president?
பின்வரும் எந்த விதிகள் குடியரசுத் தலைவரை பதவி நீக்கம் செய்ய வழிவகுக்கின்றது? ஆர்டிகல் 56 of 1 of B and 61. ஆர்டிகல் 56 of 1 of B and 61. அதாவது ஷரத்து விதி 56 of 1 of B மற்றும் 61. Next, which article enumerates fundamental duties in the Indian Constitution? Fundamental duties அப்படினாலே அதுக்கான ஷரத்து எதுல வருது அப்படின்னு கேக்குறாங்க. கண்டிப்பா எனக்கு தெரிஞ்சுக்கணும். ஆர்டிகல் 51A. அடுத்த பாருங்க ரொம்ப ஈஸி. ஆர்டிகல் 5 of the Constitution India deals with இந்திய அரசியலமைப்பு சட்டப்பிரிவில் 5 எதை கையாள்கிறது? இந்தியன் சிட்டிசன்ஷிப், இந்திய குடியுரிமை. அடுத்த பாருங்க, the enactment of Right to Information Act in India is supposed to inculcate a sense of இந்தியாவில் தகவல் அறியும் உரிமை சட்டத்தால் மக்களிடம் உருவாகும் என எதிர்பார்க்கப்பட்ட உணர்வு. ஓகே, ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்ட் மூலமாக மக்களுக்கு வந்து என்ன சென்ஸ் வந்து உருவாகும்னு பார்த்தீங்கன்னா சமூக உட்சேர்க்கை, சோஷியல் இன்க்ளூஷன். ஓகே, which of the following is called mini constitution? ஏன்னா அவ்வளோ திருத்தம் பண்ணியிருக்காங்க. ஸோ which of the following is called the mini constitution? ஸோ எதை சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா 42nd Amendment Act. ஓகேங்களா? ஸோ 42nd Amendment Act தான் வந்து பார்த்தீங்கன்னா மினி கான்ஸ்டியூஷன். ஏன் அப்படி மினி கான்ஸ்டியூஷன் சொல்றாங்க பார்த்தீங்கன்னா, இது வந்து நிறைய அந்த சமயத்துல இதுல வந்து பாத்தீங்கன்னா நிறைய வந்து ஃபார்ம் பண்ணிப்பாங்க, அந்த சட்ட திருத்தம் வந்து நிறைய பண்ணிப்பாங்க. அதனால 42nd Amendment Act வந்து என்னன்னு சொல்லுவாங்கன்னா மினி கான்ஸ்டியூஷன் சொல்லுவாங்க. ஓகேங்களா? அதே மாதிரி இதோடைய ஒரு நிமிஷம். எஸ், ஸோ அதே மாதிரி இதோடைய இயர் என்னன்னு பார்த்தா 42nd Constitution Amendment Act இயர் வந்து 1976. அடுத்ததா, as per census 2011, 54.6% of laborers in India was engaged in dash sector. அதாவது 2011 ஆண்டின் மக்கள் தொகையின் கணக்கின்படி 56.6% தொழிலாளர்கள் டேஷ் துறையை சார்ந்துள்ளனர். என்னன்னா அக்ரிகல்ச்சர். 100 days of employment program is assured under. அப்ப 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டம் எதுல வந்துன்னா எம்ஜி நரேகா திட்டம், அதாவது மகாத்மா காந்தி நேஷனல் ரூரல் எம்ப்ளாய்மெண்ட் கேரண்டி ஸ்கீம். ஓகேங்களா? ஸோ இது வந்து வருடம் பார்த்தீங்கன்னா 2005. 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டம் 2005. Which of the following associated with the land reform measures? ஸோ இது வந்து land reform measuresக்கு அசோசியேட் ஆகுதுன்னு கேட்குறாங்க. abolition of intermediaries. எஸ், இடைத்தரகர்களை ஒழித்தல். நெக்ஸ்ட், டெனன்சி லெகிஸ்லேஷன், நில குத்தகை சட்டம். அதிக மகசூல் தரும் விதை வகைகள் அது வராது. ஏன்னா இது வந்து அவங்க வந்து ஒரு பெனிஃபிட்டா கொடுக்க மாதிரி இருக்கு. லேண்ட் ரிஃபார்ம் கிடையாது. ஓகேங்களா? சீர்திருத்தம் கிடையாது. அடுத்த பாருங்க, சீலிங் ஆன் லேண்ட் ஹோல்டிங்ஸ், நில உச்ச பரப்பு. 1 to 4. அடுத்ததா, டேஷ் வாஸ் த ஃபர்ஸ்ட் வேர்ல்ட்ஸ் கண்ட்ரிஸ் டேஷ் வாஸ் த வேர்ல்ட்ஸ் ஃபர்ஸ்ட் கண்ட்ரி டு இம்ப்ளிமெண்ட் ஜிஎஸ்டி in the year 1954. ஓகேங்களா? ஸோ அப்போ எந்த கண்ட்ரி, அது இதுல 2 இதுக்கு பாருங்க. ஸோ எந்த கண்ட்ரி, ஒரு நிமிஷம். எஸ், எந்த கண்ட்ரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரான்ஸ். ஓகேங்களா? ஸோ பிரான்ஸ் தான் வந்து முதலாக 1954ல ஜிஎஸ்டி அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து கொண்டு வந்தாங்க. ஓகேங்களா? கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் டேக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய. ஓகே, ஸோ இதுவே வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில் எப்போ கொண்டு வந்தாங்க பார்த்தீங்கன்னா, ஸோ எக்ஸாக்டா ஜூலை 1, 2017. ஜூலை 1, 2017. அப்ப இதுல இருந்து 3 இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சிச்சு. ஃபர்ஸ்ட் உலகத்திலேயே ஃபர்ஸ்ட் ஜிஎஸ்டி லாவை கொண்டு வந்து பார்த்தா 1954 வந்து கொண்டு வந்தாங்க. ஜிஎஸ்டியை இம்ப்ளிமெண்ட் பண்ணது இந்தியாவில் எப்போ இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க? 2017 ஜூலை 1. Fiscal reform facility was introduced by central government through which finance commission. அதாவது மத்திய அரசின் மூலம் அறிமுகப்படுத்தப்பட்ட நிதி சீர்திருத்த வசதி. நிதி சீர்திருத்த வசதி எந்த நிதி குழுவில் கொண்டு வரப்பட்டது? ஓகேங்களா? ஸோ எந்த இதுன்னு பார்த்தீங்கன்னா 12th ஃபினான்ஸ் கமிஷன்ல கொண்டு வரப்பட்டது. ஃபிஸ்கல் ரிஃபார்ம் ஃபெசிலிட்டி. ஓகே, நித்தி ஆயோக்னா என்ன அப்படின்னு கேட்குறாங்க. நேஷனல் இன்ஸ்டிடியூஷன் ஃபார் டிரான்ஸ்ஃபார்மிங் இந்தியா. நேஷனல் இன்ஸ்டிடியூஷன் ஃபார் டிரான்ஸ்ஃபார்மிங் இந்தியா. ஓகேங்களா? எப்போ வந்துச்சு, எப்போ நித்தி ஆயோக் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணா? 2015. 1944ல காந்தியன் பிளான் வாஸ் ஃபார்முலேட்டட் பை ஹூம்? 1944ல் காந்தி திட்டத்தை உருவாக்கியவர் யார்? ஸ்ரீமன் நாராயண். ஓகே, ஹூ இஸ் பாப்புலர் ரெஃபர்ட் அஸ் அ திராவிடன் மாவோ அப்படின்னு சொல்லிட்டு யாரை சொல்லுவாங்கன்னா பேரறிஞர் CN அண்ணாதுரை அவர்கள்.
திராவிடன் மாவோன்னு சொல்லிட்டு பேரை சிஎன் அண்ணாதுரையை சொல்லுவாங்க. வென் வாஸ் பூர்ண ஸ்வராஜ் டிக்ளேர், எப்போ வந்து பூர்ண ஸ்வராஜ் வந்து டிக்ளேர் பண்ணப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ 26 ஜனவரி 1930 வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணிருப்பாங்க, பூர்ண ஸ்வராஜ் வந்து அனுசரிச்சிருப்பாங்க. ஓகேங்களா. ஆனால் டிக்ளேர்ட் அறிவிக்கப்பட்டது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆக்சுவலி ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 31 டிசம்பர் 1929 வரும். ஓகேங்களா. ஆனால் இங்கே வந்து அதாவது என்னன்னா, ராவி நதிக்கரையில் ஜவஹர்லால் நேரு வந்து நம்மளுடைய இந்தியன் நேஷனல் ஃபிளாக் வச்சு அங்கே வந்து என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, இனிமேட்டு வருஷம் வருஷம் ஜனவரி 26 நம்ம இண்டிபெண்டன்ஸ் டேவா வந்து அறிவிக்கணும். ஐ மீன் செலிப்ரேட் பண்ணணும். அதுதான் வந்து பூர்ண ஸ்வராஜ் அப்படின்ற அர்த்தம். ஓகேங்களா. அதன்படி பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பூர்ண ஸ்வராஜ் வந்து எப்போ நடந்துச்சுன்னா 26 ஜனவரி 1930. ஆனால் இவங்க கேட்கறது என்னன்னா, வென் வாஸ் பூர்ண ஸ்வராஜ் வாஸ் டிக்ளேர்டுன்னு கேட்குறேன். அறிவிச்சதுன்னு பார்த்தீங்கன்னா டிசம்பர் 31 1929. ஸோ அந்த ஆப்ஷன் இல்லை. ஸோ அவங்க இப்படி கேட்கறது பதிலாக இதை போட்டிருக்காங்க. இப்போ 26 ஜனவரி 1930 வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட், விச் ஆஃப் த ஃபாலோயிங் வாஸ் இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் சத்தியாகிரகா மூவ்மெண்ட்? ஸோ எதுன்னு பார்த்தீங்கன்னா சம்பரன் சத்தியாகிரகா தான் ஃபர்ஸ்ட் சத்தியாகிரக மூவ்மெண்ட். ஸோ 1970. த திராவிடன் மார்ச் ஆஃப் காந்தி ஃப்ரம் சபர்மதி ஆசிரமம் ஸ்டார்டட் ஆன். ஸோ சபர்மதி ஆசிரமத்தில் தண்டி மார்ச் வந்து ஸ்டார்ட் பண்ணது எப்போன்னு பார்த்தீங்கன்னா 12th மார்ச் 1930. இல்லை தண்டி மார்ச்சில் ஃபர்ஸ்ட் சபர்மதி ஆசிரமத்தில் வந்து ஓகேங்களா. ஸோ என்ன பண்ணிருக்காங்க, தண்டி மார்ச் ஆரம்பிச்சிருக்காங்க. உப்பு சத்தியாகிரகம் 12th மார்ச் 1930. For how many years did Justice Party rule தமிழ்நாடு? ஸோ ஜஸ்டிஸ் பார்ட்டி தமிழ்நாட்டில் எத்தனை வருஷம் வந்து ஆட்சி செய்தான்னு பார்த்தீங்கன்னா 13 வருஷம். இதெல்லாம் வந்து கேட்கப்படாத கேள்விகள். இதை பார்த்துக்கோங்க. 13 வருடம். அதே அங்கே அண்ணாதுரை பார்த்தோம் இல்லையா. ஸோ அவரு வந்து என்னது திராவிடன் மாவோ அப்படின்னு சொல்லிட்டு சிஎன் அண்ணாதுரையை சொல்லியிருப்பாங்க. அடுத்ததான் ஃபார் ஹவு மெனி இயர்ஸ் இது பார்த்தாச்சு. ஈவே ராமசுவாமி லெட் அன் அஜிடேஷன் இன் 1924 டு வைகோம் ஃபார், எதுக்காக வைகோம்காக, சார் வைகோம்ல இந்த இது பண்ணிப்பாங்க, அஜிடேஷன் பண்ணிப்பாங்க, வைகோம் சத்தியாகிரகம்னு சொல்லுவாங்க. அது எதுக்காக பார்த்தா கோவில் கருவறைக்குள் ஈழவர்களை மதிக்க. ஓகேங்களா. ஸோ அப்போ அந்த என்ட்ரி ஆஃப் ஏழவாஸ்ன்னு சொல்லக்கூடிய அங்கே வந்து இருக்கக்கூடிய ஒரு கமிட்டி அவங்கள வந்து டெம்பிளுக்குள்ளார அனுமதிங்க அப்படின்னு சொல்லிப்பாங்க. அதுக்காக வந்து அஜிடேஷன் பண்ணிப்பாங்க. நெக்ஸ்ட் லாஸ்ட் கொஸ்டின், who was responsible for the establishment of Asiatic Society of Bengal in 1784? 1784, அதாவது 1786 ஆண்டு வங்காள ஆசிய சிங்கம் நிறுவ காரணமாக இருந்தவர் யாருன்னா வில்லியம் ஜோன்ஸ் அவர்கள். ஓகேங்களா. ஸோ மொத்தம் 25 கொஸ்டின்ஸ் பார்த்துப்போம். இதில் வந்து புதுசாக வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இந்த 13 இயர்ஸ் இது வந்து ரிப்பீட்டட், இது வரைக்கும் கேட்டதே கிடையாது, அது பார்த்துக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா திராவிடன் மாவோன்னு சொல்லிட்டு சிஎன் அண்ணாதுரை அவர்களை சொல்லியிருப்பாங்க. ஸோ இதெல்லாம் வந்து கேட்டிருக்காங்க தான். அதுக்கப்புறம் நம்ம அலாவுதீன் கல்ஜி பற்றி பார்த்தோம் இல்லையா. ஸோ அலாவுதீன் கல்ஜி ஒரு நிமிஷம் இது பார்த்தோம். எஸ், இது எல்லாமே கேட்டது தான். அது வந்து கேட்டது அது புக்லேயும் இருக்கிறத பற்றி சொல்கிறேன். ஓகேங்களா. ஸோ எஸ், அலாவுதீன் கல்ஜி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சிக்கந்தர் ஐசானி அப்படின்னு சொல்லிட்டு சிக்கந்தர் இசானின்னு கூட சொல்லலாம். ஸோ அவர் வந்து அலாவுதீன் கல்ஜி வந்து அந்த டைட்டில் வந்து அக்வயர் பண்ணிப்பார். ஸோ இதையும் பார்த்துக்கோங்க. ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். ஸோ மறக்காமல் யாரெல்லாம் ஜென்ரல் இங்கிலீஷ் வந்து டெஸ்ட் சீரிஸ் எடுத்திருக்கீங்களோ அவங்க வந்து இந்த டெஸ்ட் அட்டன் பண்ணுங்க. 20 டெஸ்ட்டு. ஸோ இதோட டோட்டல் காஸ்ட் 499 மட்டும்தான். இதுக்கு ஜிபே பண்ணிக்கோங்க. தேங்க்யூ, நன்றி.